ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து நான் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறேங்க. வீட்டில் இருக்கிற வேலையும் என்னால் தொழிலையும் கரெக்டாக கொண்டு போக முடியல. ஒன்று நான் வீட்டில் வந்து வேலை அதிகமாக பார்த்துட்டு தைக்கிற நேரம் கம்மியாகுது. இல்ல அப்படின்னா தைக்கிறது அதிகமா பண்ணிட்டு வீட்டு வேலையில நான் சில விஷயங்கள் வந்து விட்டுறேன். நான் வந்து எப்படி வந்து 2யும் ஹேண்டில் பண்ணி கொண்டு போறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து வீட்ல இருந்து ஸ்டிச் பண்றதுனால இந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுலேருந்து நான் எப்படிக்கா சரி பண்றது அப்படின்னு கேட்குறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதுல சொல்ற எல்லா விஷயங்களுமே வந்து நான் அனுபவபூர்வமா எத கத்துக்கிட்டேனோ, அதுலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி சொல்றேன். சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு புதுசா இருக்கும். சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா, தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் பிகினரா இருக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு நான் ஃபேஸ் பண்ண விஷயம் என்ன அப்டின்னா, நான் இத வந்து தொழிலா பண்ண போறேன் அப்டின்னு சொல்லும்போது, என்கிட்ட பெடல் மிஷின் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு. அதாவது எங்க அம்மா வீட்ல இருந்தே மிஷின் இருந்துச்சு. ஒரு வேள நீங்க இப்ப தான் கத்துக்கிட்டீங்க, இப்ப தான் மிஷின் வாங்க போறீங்க அப்டின்னா, அதுலேருந்து நமக்கு ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆகும். உன்னைய நம்பி வந்து ரூ. 6,000 செலவு பண்ண முடியுமா? அப்டின்னு வீட்ல இருக்கிறவங்களே நம்மள கேட்குற மாரி இருக்கும். ஏன்னா, வீட்ல இருக்கிறவங்க எதையுமே வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம சொன்ன உடனே நம்ப மாட்டாங்க. அது நெறைய வீட்ல நடக்கும். சில வீட்ல வந்து பரவால்ல, அவ ஏதோ ட்ரை பண்ணணும்னு நெனைக்கிறா அப்படிங்கிற மாரி குடுப்பாங்க. ஒரு சில வீட்ல வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துட்டு அந்த மாரி யோசிக்கிறவங்களும் இருப்பாங்க. அதனால உங்க வீட்ல வந்து அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீட்லேருந்து மிஷின் கொண்டு வரும்போது என் ஹஸ்பண்டுமே வந்து, "நீ ட்ரை பண்ணி பாரு. உனக்கு முடிஞ்சா பண்ணு. இல்லன்னா ஓகே." அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. உங்க வீட்ல எந்த மாரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையுமே கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் பண்ற விஷயமா இருக்கும். மிஷின் தான். அது வந்து நீங்க இல்லக்கா என்ட்ட மிஷின் இருக்கு. நான் வந்து அத வீட்ல இருந்து தைக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்டின்னா, அடுத்து நம்ம என்ன யோசிப்போம் அப்டின்னா, நம்ம கிட்ட கஸ்டமர் வந்து குடுப்பாங்களா? நம்மள நம்பி கஸ்டமர் வந்து கொண்டாந்து தருவாங்களா? இல்ல கஸ்டமர் கொண்டாந்து தந்து நம்ம ஏதாவது தப்பா தச்சு, அது வந்து பிரச்சனை ஆகுமா? வீட்டுக்குள்ள சண்டை நடக்குமா? இந்த மாரி நெறைய பேருக்கு தாட் இருக்கும். இது வந்து நான் ஏன் சொல்றேன் அப்டின்னா, நானுமே இந்த மாரி யோசிச்சிருக்கேன். ஏன்னா, இப்ப நான் வந்து இருக்கிறேன். நான் தச்சு ஒரு ப்ளவுஸ் குடுக்குறேன். அப்போ வந்து அவங்க வந்து ஏதோ மிஸ்டேக் இருக்கு அப்டிங்கிற மாரி அவங்க ஹார்டா என்ன பேசுறாங்க. என் ஹஸ்பண்ட் முன்னாடியோ, இல்ல என் வீட்ல இருக்கிறவங்க முன்னாடியே பேசும்போது, என் வீட்ல இருக்கிறவங்க அத வந்து பெருசா எடுத்துக்குவாங்க. ஏன்னா, எனக்கு வந்து அது தொழில். அவங்களுக்கு வந்து நம்ம ஒய்ஃப சொல்றாங்க, இல்ல நம்மளோட மருமகள சொல்றாங்க, நம்ம மகள சொல்றாங்க அப்படிங்கிற மாரி கோவம் வரும். அது வந்து இயல்பு. அதனால எப்பவுமே வந்து வீட்ல ஒரு டைமிங் வச்சுக்கோங்க. வீட்லயே தைக்கிறதா இருந்தாலும், இந்த டைம் மேல என் வீட்டுக்கு நீங்க வரக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா பேசுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம பர்சனல் லைஃப்ல நம்மளோட தொழில் எந்த இடத்துலயுமே வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஒரு சிலர் வந்து இப்படிதான் பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும். நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம அத சொல்லி புரிய வைக்க முடியாது. அதுல வந்து சின்ன மனஸ்தாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்டின்னா, என் ஹஸ்பண்ட் என்ன நெனைப்பாங்க, உனக்காக தான் நான் சப்போர்ட் பண்ணி பேசினேன் அப்டின்னு நெனைப்பாங்க. இதே நான் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்டின்னா, என் தொழில் அந்த இடத்துல பாதிக்கப்படும். அவங்க போய் ஒரு 4 பேர்ட்ட சொன்னாங்க அப்டின்னா, கண்டிப்பா நமக்கு வந்து ப்ளவுஸ் ஆர்டர் வர்றது கம்மியாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்த நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? அப்டிங்கிறத கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இன்னொன்னு என்ன அப்டின்னா, இப்ப மிஷினும் கிடைச்சிருச்சு. நான் நல்லா தச்சுட்டு இருக்கேன் அப்டின்னா கூட, ஸ்டார்ட்டிங்ல நம்ம வெளியில எங்கேயாவது போறோம், ஏதாவது ரிலேஷன் வீட்டுக்கு போறோம், இல்ல ஃபங்ஷன் போறோம் அப்டிங்கும்போது, "என்ன பண்ற? வீட்ல சும்மா தான் இருக்கியா?" அப்டின்னு கேட்பாங்க. கண்டிப்பா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், "டெய்லரா இருக்கேன். வீட்ல இருந்து ஸ்டிச் பண்ணி குடுத்துட்டு இருக்கேன்" அப்டிம்பா. "என்ன அதுல பெருசா வருமானம் வரும்? ரூ. 100 ரூ. 200 தைப்பியா? வாரத்துக்கு அவ்வளோ தானே கிடைக்கும்." அப்படிங்கிற மாரி நம்மள பேசுறவங்களும் இருப்பாங்க. "உனக்கு என்னம்மா ஒரு சட்டை தச்சாலே ரூ. 500 சம்பாதிக்கலாம்." அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. இதையும் நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இதுல வந்து நம்ம கோவப்படவே முடியாது. "அப்படியா?" அப்படின்னு கேட்டுட்டு மூவ் ஆன் பண்ணி போறது தான் நல்லது. ஏன்னா, அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு நமக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் ரூ. 50 சம்பாதிச்சாலும் அது என்னோட பணம். ரூ. 500 சம்பாதிச்சாலும் அது என்னோட பணம். நான் உழைக்கிறதுனால எனக்கு கிடைக்கிறது. யாரும் எனக்கு ஃப்ரீயா வந்து குடுக்குறதில்ல. அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுட்டு நீங்க அந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா மூவ் ஆன் பண்ணுங்க. ஏன்னா, என்னோட லைஃப்லயே வந்து நான் ஸ்டார்ட்டிங்ல இந்த தொழில் பண்ணும்போது, என்னோட ரிலேஷன் ஒருத்தங்களே வந்து என்ன சொன்னாங்க அப்டின்னா, "இதுல என்ன பெருசா நீ வந்து சம்பாதிக்க போற? இதுல என்ன பெரிய லாபம் இருக்க போது? உன்னைய நம்பி யாரு குடுக்க போறாங்க?" அப்டின்னு கேட்டவங்க இருக்காங்க. இன்னைக்கு அவங்களே வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, "அவ வீட்டு வேல வீட்ல உள்ள எல்லா செலவையும் அவளே பார்த்துக்கிறா. அவளே ஹேண்டில் பண்ணிக்கிறா. அவ நெறைய சேமிக்கிறா. நெறைய ஜுவல்ஸ் வாங்குறா." அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அன்னைக்கு சொல்லும்போது நான் அமைதியா தான் இருந்தேன். இன்னைக்கு அவங்க என்னைய பத்தி இன்னொருத்தவங்கட்ட பெருமையா சொல்லும்போது, அதையும் என் காதுக்கு வரதான் போது. வரும்போது நான் நெனச்சுக்கிறது என்ன அப்டின்னா, என்னோட நீங்க கேட்கிற எந்த கொஸ்டினுக்கும் என்னால பதில் சொல்ல முடியாது. ஆனா என்னோட செயலால பதில் சொல்ல முடியும். அப்படிங்கிறது மட்டும் தான் நான் யோசிச்சது அன்னைக்கு. அவங்க எப்படி சொன்னாங்க அப்டின்னா, ரூ. 50ல என்ன கிடைச்சிரும் அப்படிங்கிற மாரி தான் பேசுனாங்க. இன்னைக்கு அவங்களே வந்து நம்ம தொழில பத்தி இவ்வளோ ரூபா வந்து சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றது, என் தொழிலுக்கு நான் குடுக்குற மரியாதை அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு.
அதே மாரி அ ஒரு சில டைம்ல வந்து என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு 4, 5 கஸ்டமர் வந்து தொடர்ந்து வந்து எனக்கு தப்பா இருக்கு. இந்த மாரி ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரே மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. இல்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த மாரி ஒரு 4 நாள் வந்து தொடர்ந்து வரும்போது நமக்கு என்ன டவுன் ஆகும் அப்டின்னா, அம் இல்ல தைக்க வேணாம். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்ல நம்மளால முடியாது. எதுக்கு போட்டு ஸ்ட்ரெஸ் ஆயிக்கிட்டு அப்டிங்கிற மாரி நமக்கே தோணும். அது வந்து இயல்பு. அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு ப்ளவுஸ் தச்சு குடுத்து அவங்க நல்லா இருக்குன்னு சொல்ட்டாங்கன்னா, அடுத்த நாளே நம்ம மைண்ட் சேஞ்ச் ஆகும். நம்ம இல்ல நம்ம தைக்கணும், நெறைய சம்பாதிக்கணும், சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் தோணும். இது வந்து இயல்பா வந்து நம்ம வீட்லருந்து ஸ்டிச் பண்ணோம்னா, இந்த பிரச்சனைலாம் கண்டிப்பா வரதான் செய்யும். இதையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் தச்சு ஆகணும். அதே மாரி ஒரு சிலர் வீட்ல வந்து, "நீ என்ன வேணா தையி, இல்ல தைக்காம போ. ஆனா எனக்கு வீட்ல உள்ள வேலை எல்லாமே டெய்லி உள்ள வேலை டெய்லி முடிஞ்சாகணும்." அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து, "நான் தைக்கிறேன்." அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்றவங்களும் இருப்பாங்க. 2மே வந்து ஈக்குவலா நான் பார்த்துருக்கேன். அப்படிங்கும்போது, அதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதவங்க யாரும் நல்லவங்க இல்ல அப்படிங்கிறதும் கிடையாது. அதே மாரி உங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க எல்லாரும் நல்லவங்க அப்படிங்கிறதும் கிடையாது. அவங்கவங்க வளர்ந்த விதம், இன்னொன்னு அவங்கவங்க குணாதிசயங்கள் வச்சு அது வந்து மாறுபடும். இன்னொன்னு நீங்க யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிறதுக்காக அவங்கள நம்ம வந்து தப்பா சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்க ஆஃபீஸ்ல என்ன வேலை இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு வேள அங்க இருக்க ஸ்ட்ரெஸ்ஸ நமக்கு மேல அவங்க வந்து சொல்றதுக்கும் நமக்கு நம்ம கிட்ட தான் சொல்ல முடியும். வேற யார்ட்டயும் போய் சொல்ல முடியாது அப்படிங்கும்போது நம்ம கிட்ட காமிப்பாங்க. இத வந்து நம்ம பெருசா எடுத்துக்கிட்டு, நானும் உழைக்க தானே செய்றேன். நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க? அப்படின்னு சண்டை போட்டோம் அப்படின்னா, வீட்ல ப்ராப்ளம் தான் வரும். அதனால அவங்க ஏதோ கோவத்துல சொல்ட்டாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு, உன்னாலலாம் இவ்ளோ சம்பாதிக்க முடியுதா? பரவாயில்லையே அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதனால எதுவுமே வந்து நம்ம எடுத்துக்கிற முறையில தான் இருக்கு. வீட்ல வந்து ப்ராப்ளம் இல்லாம நம்ம நம்ம தொழிலும் போணும். அதே மாரி நம்ம வீடும் போணும் அப்படின்னா, சில விஷயங்கள வந்து கண்ணும் கண்டகடாத மாரி போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம லைஃப் அடுத்த ஸ்டெப் போகும். அதே மாரி நீங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க. அதுக்கு ஒரு ரூ. 1000 சம்பாதிக்கிறீங்க அப்டின்னாலும், வீட்ல இருக்கிறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் இவ்ளோ ரூபா சம்பாதிக்கிறேன் அப்டிங்கிறத தெரியப்படுத்துங்க. அவங்க உங்ககிட்ட வாங்குறாங்க, வாங்கல அப்டிங்கிறது செகண்டரி. எத்தனையோ வீட்ல வந்து நீ தைக்கக்கூடாது. நீ பிள்ளைங்கள பார்த்துட்டு, பிள்ளைங்களுக்கு மட்டும் கவனிச்சுட்டு, வீட்ல வேலைய பார்த்துட்டு இருந்தா போதும் அப்டின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்றவங்கலாம் இருக்காங்க. அப்டி இருக்கிற பட்சத்துல நம்மள நம்பி, நீ உனக்கு தெரிஞ்சத பண்ணு, நீ உன்னால முடிஞ்சத பண்ணு அப்டின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தவங்களுக்கு நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அவங்களுக்கு குடுக்குற பெரிய மரியாதை என்ன அப்டின்னா, நான் இவ்ளோ ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் அப்டின்னு சொல்றது தான். இன்னொன்னு அந்த பணத்த எப்பவுமே வந்து என் பணம், உன் பணம் அப்டின்னு பேசுறது வீட்ல வந்து ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க சம்பாதிச்சது தான் அதுக்கு கணக்கு உண்டு. நீங்க எவ்ளோ செலவு பண்றீங்கங்கிறது கணக்கு உண்டு. அதுல தெளிவா இருங்க. நான் சம்பாதிச்சேன் அப்டிங்கிறதுனால நான் ரூ. 5000 சம்பாதிச்சா ரூ. 5000 நான் வேஸ்ட் பண்ணணும் அப்டிங்கிறது கிடையாது. நான் தான் செலவு பண்ணணும் அப்டிங்கிறதும் கிடையாது. அதுல வீட்டுக்காக நான் என்ன பண்ண முடியும்? வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? இல்ல நான் ஒரு பொருள் வாங்க முடியுமா? இல்ல நான் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மென்ட்க்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? இந்த மாரி யோசிங்க தவிர, வீடுனா 2 பேரும் சேர்ந்து உழைச்சா மட்டும் தான் மேல வரும் அப்படிங்கிறது என்னோட தாட்டு. நெறைய பேர் வீட்ல வந்து 2 பேரும் சேர்ந்து தான் உழைக்கிறாங்க. வேலைக்கே போனாலுமே 2 பேருக்குமே வந்து வீட்ல வந்து ஈக்குவலா 2 பேருமே வந்து என்ன செலவு பண்ணான்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இருந்து பாருங்க. உங்களுக்கு உண்மையிலேயே வந்து கொஞ்சம் வந்து வீட்ல இருக்க சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது புரியும். ஏன்னா, நமக்கு என்ன செலவாகுது அப்படிங்கிறது தெரிஞ்சா மட்டும் தான் நமக்கு எவ்வளோ தேவை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு தக்கன நம்மளோட தொழிலையும் நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும். கடை வச்சா தான் நம்மளால நெறைய சம்பாதிக்க முடியும். வீட்ல இருந்து ஸ்டிச் பண்ணா நம்மளால வந்து நெறைய சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன பொறுத்தவரைக்கும் அது வந்து எனக்கு நல்லது அப்படிங்கிறது தெரியல. 2மே வந்து நம்ம எவ்வளோ உழைப்பு போடுறோமோ, அதுக்கு தக்கன வருமானம் வரும். என்ன கடை அப்படிங்கும்போது நமக்கு பப்ளிக்கா வைப்போம். அப்ப நெறைய பேருக்கு ரீச் ஆகும். இன்னொன்னு வீட்ல இருந்து ஸ்டிச் பண்றோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா தான் ரீச் ஆகும். இவ்வளோ தான் வித்தியாசமே தவிர மத்தபடிக்கு கடை வச்சா தான் நம்ம சம்பாதிக்க முடியும். வீட்ல இருந்தா நம்மளால சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறது கிடையாது. இந்த தொழில பொறுத்தவரைக்கும். வீட்ல இருந்தே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ, அதாவது கடைக்கு வாடகை, கரண்ட் பில்லு, லேபர் எல்லாம் குடுத்து மீதி எவ்வளோ இருக்கோ அந்த வருமானத்த நம்மளால வீட்ல இருந்து கண்டிப்பா சம்பாதிக்க முடியும். உங்க தொழிலுக்கும், உங்க வீட்டுக்கும் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்டின்னா, வீட்டு வேலைய ஒரு டைமிங் வச்சு அதோட முடிச்சுருங்க. எப்பவுமே வந்து வீட்டு வேலைய பெண்டிங் போட்டுட்டு தைக்கணும்னு நினைக்காதீங்க. நான் எல்லா வீடியோல சொல்றது அதான். 12 மணி ஆனாலும் பரவால்ல. நீங்க வந்து காலையில ஃபுல் வேலையும் முடிச்சுட்டு மிஷின்ல உட்கார்ற மாரி பார்த்துக்கோங்க. அதே மாரி நான் இன்னைக்கு 3 ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்டின்னா, எனக்கு டைம் எப்ப கிடைக்குதோ அந்த டைம பயன்படுத்தி தைக்கணும். அப்படிங்கிறத தெளிவா யோசிச்சுக்கோங்க. இன்னொன்னு என்ன அப்டின்னா, வீட்ல யாருமே இல்லாதப்போ தச்சீங்க அப்டின்னா, உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம எந்திக்க வேணாம். 10 தடவ எந்திக்க வேணாம். ஒரு ப்ளவுஸ் தைக்க போறேன் அப்படின்னு உட்கார்ந்ததுக்கப்புறம் நம்ம எந்திக்காம தைச்சாலே நம்மள சீக்கிரமா தைக்க முடியும். அதனால வீட்ல எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க. அவங்கவங்க பிள்ளைங்கலாம் வெளியில போயிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க உட்காந்து தைங்க. அதுதான் நல்லது. அதே மாரி நீங்க தைக்கிறீங்க, ஒரு வேள ஒரு கஸ்டமர் வந்து உங்கள சத்தம் போட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தலாம் வந்து வீட்ல இருக்கிறவங்க மேல காமிக்கக்கூடாது. இது மெயினான நான் நெறைய டெய்லர்ஸ்
பார்க்குற விஷயம் அதுதான். அந்த கஸ்டமர் கிட்ட அந்த அந்த கோவத்த காமிக்காம, வீட்ல இருக்க குழந்தைங்க கிட்ட, இல்ல வீட்ல இருக்க பெரியவங்க கிட்டயோ, இல்ல வீட்ல இருக்க ஹஸ்பண்ட் கிட்டயோ வந்து காமிப்பாங்க. இது எந்த இடத்துலயுமே வந்து கரெக்ட்டுன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா, கஸ்டமர்ட்ட நம்மளால பேச முடிஞ்சா பேசுங்க. இல்ல அவாய்ட் பண்ணிட்டு போயிருங்க. அத விட்டுட்டு நம்ம வந்து நம்ம பிள்ளைங்க மேல திணிக்கும்போது, அது என்ன ஆகும்னா, "இவ வேல பார்க்கறதுனால தான் இவ்ளோ டென்ஷன் ஆகுதா? பிரஷர் ஆகுறா? இனிமேல் நீ பண்ண வேண்டாம்." அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுரும். எதையுமே வந்து கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா தான், நம்ம தொழிலையும், நம்ம வீட்டையும் நம்மளால மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும். இது பெரிய விஷயமும் கிடையாது. நீங்க வந்து, "இல்ல என்னாலலாம் முடியாதுக்கா" அப்படின்லாம் யோசிக்காதீங்க. எல்லாராலயும் முடியும். கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துல வந்து கொஞ்சம் தடுமாறுவோம், பயப்படுவோம். இனிமேல் நம்ம தைக்க முடியுமா அப்படின்னு நெனைப்போம். இதெல்லாம் தாண்டி நம்ம இல்ல என்னால முடியும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. அத கண்டிப்பா பண்ணுங்க. இந்த வீடியோல சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து நான் சின்ன சின்னதா வந்து அடிபட்டுருப்பேன். அந்த இடத்த தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இத விட உங்களுக்கு ஜாஸ்தி தெரியும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வேற ஏதாவது பத்தி எனக்கு வேணும்க்கா அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.